டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மாநில சுயாட்சியை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் பதிவிட்டுள்ளார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம்தான் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதி ஆட்சியின் போது இருந்ததை விட மத்திய அரசு தற்போது மாநில சுயாட்சியை மோசமான நிலைக்கு தள்ளி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் தெளிவான முயற்சிகளை ஆளுநர்களை வைத்து மத்திய அரசு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்தை குறைத்து டெல்லியில் அதிகாரத்தை அதிகரிக்கும் மத்திய அரசின் முயற்சியை தமிழகம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், நியாயமான உரிமைகளுக்கான இந்த போராட்டத்தில் மற்ற மாநிலங்களும் இணையும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வலுவான மாநிலங்களால் தான் வலுவான இந்தியாவை கட்டமைக்க முடியும் எனவும், மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகளில் சமநிலையை உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். விடுமுறைக்கு பிறகு மீண்டும் சட்டப்பேரவை கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்று துறை வாரியாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. சிறப்பு கவன ஈர்ப்பு விவாதங்கள், மாநில உரிமைகளை வலியுறுத்தும் தீர்மானங்கள் உள்ளிட்டவை நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புனித வெள்ளி, சனி, ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு பேரவை கூட்டம் இன்று மீண்டும் தொடங்கியது. மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளார். சென்னையில் உள்ள நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. நடிகர் சிவாஜியின் மூத்த மகனான ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் படத்தில் நடிப்பதற்காக பெற்ற கடனுக்கு ராம்குமார் தனது அன்னை இல்லத்தை அடகு வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடனை திருப்பி செலுத்தாததால் அது குறித்து தொடரப்பட்ட வழக்கில் சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து முறையீடு செய்திருந்த நடிகர் பிரபு, அன்னை இல்லத்திற்கும் ராம்குமாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், அந்த வீடு தனது பெயரில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ராம்குமார் வாங்கிய 3 கோடி ரூபாய் கடனுக்காக 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்யக்கூடாது என்றும் நடிகர் பிரபு தரப்பில் வாதிடப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு அளித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜப்தி உத்தரவு ரத்து செய்ததுடன் அன்னை இல்லத்திற்கு பிரபு உரிமையாளர் என உத்தரவிட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவ்வப்போது வெளியிடும் கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இபிஎஸ்ஐ வேல்முருகன் திடீரென ஆதரித்து பேசியுள்ளது அரசியலை மேலும் சூடேற்றியுள்ளது. திமுகவிற்கும் வேல்முருகனுக்கும் இடையே உரசல் இருந்து வரும் நிலையில் சட்டப்பேரவையில் வேல்முருகன் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்வதாக முதலமைச்சர் சாடியிருந்தார். சபாநாயகரும் வேல்முருகனை கண்டித்திருந்தார். இந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் இபிஎஸ்ஐ அனைவரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஆனால் இபிஎஸ்ஸின் உள்ளார்ந்த எண்ணம் இஸ்லாமியருக்கு எதிராக சிந்திக்காது என வேல்முருகன் திடீரென பேசியிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சாதாரண வார்த்தைகளா அல்லது கூட்டணிக்கு அச்சாரமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் வீடியோ காலில் பேசியதை தமிழிசை சவுந்தரராஜன் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அந்த கூட்டத்தின் போது வீடியோ காலில் பேசியிருந்த நடிகர் விஜய் ஐடி நிர்வாகிகள் இனி விஷுவல் வாரியர்கள் என அழைத்திருந்தார். இதனை சுட்டிக்காட்டியுள்ள தமிழிசை, தனது கட்சி கூட்டத்தையே காணொளியில்தான் ஒரு தம்பி நடத்துவதாக விமர்சனம் செய்துள்ளார். ஜூன் மாதம் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற தலைப்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு நடிகர் ரஜினிகாந்தை இந்து முன்னணியினர் நேரில் அழைப்பு விடுத்துள்ளனர். ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் இருந்த நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த அவர்கள் மாநாட்டிற்கு வரும்படி அழைப்புதல் வழங்கினர். தற்போது எந்த அரசியல் சிக்கலும் இல்லாமல் சினிமா உண்டு, தன் வேலை உண்டு என இருக்கும் ரஜினிகாந்தை மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மூட நம்பிக்கையை ஒழிக்க அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் டாக்டர் எழிலன் கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சட்டத்தின் மூலமாக எதையும் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ பாதுகாப்பதோ இயலாத காரியம் என தெரிவித்தார். நம்முடைய கொள்கைகளை நாம் பின்பற்றலாம், அதில் தவறொன்றுமில்லை. ஆனால் மற்றவர்களை கட்டாயப்படுத்துவது ஏற்றுக்கொள்வதாக இருக்குமா என்பதை பார்த்து தாம் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் விளக்கமளித்தார். போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். தமிழக போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கு 3274 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 20 முதல் 40 வயதுடையவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 மாதங்கள் கனரக வாகனங்கள் ஓட்டியதற்கான அனுபவம் வேண்டும். தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தப்பட்டு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். மகப்பேறு கால உயிரிழப்புகள் ஆண்டிற்கு 45% இருந்து 39% குறைந்துள்ளது என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கர்ப்ப காலத்திலும் பிரசவத்திற்கு பிந்தைய நாட்களிலும் பெண்களுக்கு ஏற்படும் தீவிர பாதிப்புகளுக்கு உயர் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடர் கண்காணிப்பு, பிரசவத்திற்கான மருத்துவ முறையை முன்கூட்டியே திட்டமிடுதல் போன்ற பல்வேறு காரணங்களால் கர்ப்ப கால உயிரிழப்புகள் குறைந்துள்ளது. கோவையில் 33 நாட்களாக நடைபெற்று வந்த விசைத்தறியாளர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. கூலி உயர்வு கேட்டு தொடர் வேலை நிறுத்தத்தில் அவர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் சாமிநாதன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பல்லடம் ரகங்களுக்கு 10%, சோமனூர் ரகங்களுக்கு 15% கூலி உயர்வு அளிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்று விசைத்தறியாளர்கள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் பயோமெட்ரிக் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஊழியர்களின் சிலர் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை என புகார் எழுந்தது. இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயோமெட்ரிக் முறையாகவே வருகையை பதிவு செய்ய வேண்டும் என்றும் இதை கணக்கிட்டு ஊதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இன்று முதல் பயோமெட்ரிக் முறை சென்னையில் அமலுக்கு வந்துள்ளது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செல்லூர் ராஜு அவ்வப்போது தெரிவிக்கும் கருத்துக்களும் அவரது செயல்பாடுகளும் தவறாமல் ட்ரெண்டிங் ஆகி வருகின்றன. மேலும் அவரது கலகலப்பான பேச்சை கட்சி பாகுபாடு இன்றி பலர் ரசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நத்தம் விஸ்வநாதன், ராஜன் செல்லப்பா போன்ற மூத்த தலைவர்களுடன் 2026 தேர்தல் வியூகம் குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செல்லூர் ராஜு எடுத்துக்கொண்ட செல்ஃபி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் சவரன் ஆபரண தங்கம் 560 ரூபாய் உயர்ந்து 72,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 9,015 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 111 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.